ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்க வேரியேஷன் இன் செல்லிங் ப்ரைஸ் இதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வேரியேஷன் இன் செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ நான் கொஷின் சொன்னதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் ஆக போகிறீங்க பாருங்கள். எ டேபிள் இஸ் சோல்டு அட் எ ப்ராஃபிட் ஆஃப் 13%. If it had been sold for $40 more, he would have gained 18%. Find the cost price of the table. ஸோ இதில் எப்படி நான் செல்லிங் ப்ரைஸ் வேரியேஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது ஒரு டேபிளை வந்து 13% வந்து ஒரு டேபிளை விற்கிறாங்க, 13% ப்ராஃபிட் கிடைக்குது. இதுவே அந்த டேபிளை 40 ரூபா அதிகமாக விற்றுருந்தாங்கன்னா 18% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது செல்லிங் ப்ரைஸ் வேரி ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டுக்கு விற்றுருக்காங்க, ரெண்டாவது வந்து 40 அதிகமாக விற்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம இது வந்து இந்த டாபிக்குள்ளே தான் வருதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது இல்லைங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, காஸ்ட் ப்ரைஸை வந்து நான் 100 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே, 100 பாட்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 13% இல்லைங்களா? ஓகே, அடுத்தது வேறு நெக்ஸ்ட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 13% ப்ராஃபிட் கிடைக்குது, இன்னொன்று வந்து எனக்கு 18% ப்ராஃபிட் கிடைக்குது. சரிங்களா? அப்போது 100 + 13 எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 113. இது வந்து 118 இல்லைங்களா? சரி, ஓகே. இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ, 5. ஸோ இந்த 5 தான் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 40. ஓகேங்களா? அந்த டிஃப்ரென்ஸ் 5 தான் எனக்கு என்னது, 40. அப்போது இந்த 5 தான் எனக்கு வந்து 40 அப்படின்னா 1 எவ்வளோன்னு பாருங்கள், 8. பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த டேபிள். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 100. ஸோ அப்போ வந்து 100ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ எனக்கு 800 தான் ஆன்சர். புரிஞ்சுதான் உங்களுக்கு? ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க வந்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் an article which on being sold at gain of 12% yields receipts more than when it sold at loss of 12%. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆர்டிக்கலோடைய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியாது, பட் அதை வந்து விற்கும்போது எனக்கு 12% வந்து அதை கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து 6 ரூபா அதிகம், அதை வந்து 12% லாஸுக்கு விற்கும்போது எனக்கு 6 ரூபா அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு இப்போ காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது, நான் 100 அப்படின்னு எடுத்துக்கிறேன். போன மாதிரியே 100ன்னு காஸ்ட் ப்ரைஸை எடுத்துக்கிறேன். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒன்று வந்து 12% ப்ராஃபிட்டு, இன்னொன்று வந்து 12% லாஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து எனக்கு ப்ராஃபிட்டு, இது வந்து எனக்கு லாஸ். ஸோ ப்ராஃபிட்னா ஆட் பண்ணுவோம், லாஸ்னால் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 100ல் 12 ஆட் பண்ணால் 112. அதே மாதிரி 100ல் 12 மைனஸ் பண்ணால் எவ்வளவு, 88. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 24. சரிங்களா? ஸோ இந்த 24, இந்த டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு இந்த 6. ஓகேங்களா? இந்த டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6. அப்போ 24 தான் எனக்கு வந்து 6னா ஒரு பார்ட் எவ்வளவு, 6/24. ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸுங்கிறது 100. அப்போ 6/24 × 100 கேன்சல் பண்ணுங்கள். 12 2 24, 50 2 100, 6 2 12, 25 2 50, 6 6 கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு 100 வந்து தட் இஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து எனக்கு 25. புரிஞ்சுதான்? ஓகே, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இன்னும் இதே மாதிரி இன்னொரு கொஷின் பார்க்கலாம், இதை விட உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லாஸ் இன்கர்ட் பை செல்லிங் an article for $550 is equal to the half of the profit gained by selling same article for $850. Find the cost price of the article. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆர்டிக்கலை வந்து 550 ரூபாய்க்கு சேல் பண்ணப்போ வர லாஸு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, ஹாஃப் ஆஃப் த ப்ராஃபிட் கெயின்டு பை அதே ஆர்டிக்கலை 850க்கு விற்றதுக்கு வர ப்ராஃபிட்டில் பாதிக்கு ஈக்குவல் அப்படின்னு இருக்காங்க. அப்போது எனக்கு லாஸ் வந்து கெயின் ப்ராஃபிட்டில் பாதி. ஓகேங்களா? லாஸ் வந்து ப்ராஃபிட்டில் பாதின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம எப்படி போடுவேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, லாஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் த ப்ராஃபிட். ஓகேங்களா? அப்போ என்ன வரும், லாஸ் ஈக்குவல் டு P/2.
ஸோ L/P which is equal to 1/2. ஸோ L/P ரேஷியோ வந்து 1:2. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இங்கே சம்முக்கு வருவோம். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து நான் வந்து இதில் நான் 100ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு இங்கே ரேஷியோ அதாவது லாஸ் அண்ட் ப்ராஃபிட்டோட ரேஷியோ தெரிஞ்சுதுன்னா நீங்கள் டைரெக்டாக இது காஸ்ட் ப்ரைஸ்னே போட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதில் எனக்கு ஃபஸ்ட்டு ஒன் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது வந்து லாஸ்ன்னு வச்சுக்கலாம், இது ப்ராஃபிட்டு எப்படி எடுத்துட்டாலும் ஓகே தான். எனக்கு லாஸ் வந்து இது வந்து எனக்கு 1 பார்ட்டு, ப்ராஃபிட் வந்து எனக்கு 2 பார்ட்டு. சரிங்களா? ஓகே, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு மொத்தமாக லாஸ் வந்து 1 பார்ட்டு 2 பார்ட்டு இருந்துச்சா? ஓகே, இதில் செல்லிங் ப்ரைஸ் 1 வந்து எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லாஸில் வித்து செல்லிங் ப்ரைஸ் 550 அதை தான் இங்கே போடணும். ஸோ இது வந்து எனக்கு 550, இது வந்து நான் செல்லிங் ப்ரைஸ் 1 வச்சுக்கிறேன். அடுத்தது ப்ராஃபிட்டில் வித்த செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு எனக்கு 850 அதை வந்து இங்கே போட்டுக்காங்க. இது வந்து செல்லிங் ப்ரைஸ் 2ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து லாஸு இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க இல்லைங்களா? ஸோ இது ரெண்டோட வேல்யூ என்னது 1 2 ஆட் பண்ணி டோட்டலாக எனக்கு என்னது 3. சரிங்களா? ஓகே, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம இது மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம், இல்லை இதை வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ நான் லாஸை வச்சு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறேன். இப்போ லாஸ் வந்து எனக்கு என்னது 1%. சரிங்களா? லாஸ் வந்து எவ்வளோ எனக்கு 1. சரி, இப்போ இந்த 3 இருக்குது, அதாவது இது ரெண்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300. சரிங்களா? இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ எனக்கு 300. ஓகேங்களா? சரி, அப்படின்னு சொல்லி 300 கண்டுபிடிச்சோம். இந்த 300 தான் இந்த ரேஷியோவை டோட்டல் பண்ணால் வர வேல்யூக்கு ஈக்குவல். அப்போ எனக்கு 3 தான் எனக்கு 300ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 3 தான் எவ்வளோ எனக்கு 300 பார்ட். ஓகே, இப்போ எனக்கு லாஸ் வந்து எவ்வளோ பார்ட்டு 1 பார்ட்டு. அப்போ 1 வந்து எனக்கு எவ்வளவு 200, 1 வந்து எனக்கு 100. சரிங்களா? ஓகே, அப்போது எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? லாஸை வச்சு, அதாவது லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு லாஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு லாஸ் ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? அப்போ லாஸையும் செல்லிங் ப்ரைஸையும் ஆட் பண்ணுங்கள். லாஸ் எவ்வளோ எனக்கு 100, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 550, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 615 வரும். ஸோ இதுதான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ப்ரைஸு. சரிங்களா? ஓகே, சரி, நீங்கள் வந்து லாஸை வச்சு சொல்லியிருக்கீங்க, இதுவே எனக்கு வந்து ப்ராஃபிட்டை வச்சு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லித்தாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த 3 பார்ட்டு தான் இந்த ரேஷியோவை ஆட் பண்ணி வர பார்ட்டு எதுக்கு ஈக்குவல்னா அந்த செல்லிங் ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ்க்கு ஈக்குவல். அப்போ எனக்கு இந்த 3 தான் எனக்கு வந்து 300 பார்ட்னா, ஓகேங்களா? ப்ராஃபிட் எவ்வளோ பார்ட்டுன்னு பாருங்கள், 2 பார்ட்டு. இப்போ 2 பார்ட் எவ்வளவு 150. ஓகேங்களா? அப்போ எனக்கு ப்ராஃபிட் வழியாக காஸ்ட் ப்ரைஸை சொல்லணும் அப்படின்னா ப்ராஃபிட், அதாவது ப்ராஃபிட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட். அப்போ செல்லிங் ப்ரைஸ் எனக்கு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 850 இல்லைங்களா? அதாவது ப்ராஃபிட் வச்சு செல்லிங் ப்ரைஸ் பண்ணது 850, இது 150. அப்போ 850லேருந்து 150 போச்சுன்னா எனக்கு எவ்வளவு? சரி, மேபி ஏதோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு இது 850 800 ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக இது 850 தான், பட் ரெண்டும் ஈக்குவலாக தான் வரணும். ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது 650 வந்துடுது. 3 பார்ட் தான் எனக்கு 300னா ப்ராஃபிட் வந்து எனக்கு 2 பார்ட்டு தான். இப்போ 150 × 2 தான் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 300. ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸு, மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ மைனஸ் விட்டிங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட்டு. ஓகே, அப்போ 850லேருந்து 150 போயிடுச்சு அப்படின்னா 0 எனக்கு வந்து 700 வருதே. சம்திங் ஏதோ ஒன்று மிஸ்டேக், அது ஒரே நிமிஷம். சாரி, இந்த இடத்துல நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா 3 தான் 300னா 1 எவ்வளவு 100ஆ? 1 பார்ட் வந்து 100 தானே. ப்ராஃபிட் வந்து எவ்வளோ பார்ட்டு 2 பார்ட்டு. இப்போ 2னா எனக்கு 200 தானே இந்த இடத்துல வந்திருக்கும். ஓகே, இப்போ 850லேருந்து 200 போச்சுன்னா எவ்வளவு 650. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர்.
ஓகே, இது வந்து 2 பார்ட்டு. சரிங்களா? ஓகே, நான் மாற்றி போட்டுட்டேன், சாரி. நான் வந்து 3 பார்ட் இப்படி போட்டு 1 பார்ட்டில் இருக்கிற வேல்யூ எடுக்காமல் போட்டேன். ஸோ நீங்கள் அப்போ ப்ராஃபிட் வச்சு போட்டாலும் கரெக்ட் ஆன்சர் தான், லாஸ் வச்சு போட்டாலும் கரெக்ட் ஆன்சர் தான். சரிங்களா? சரி, ஓகே. இன்னும் ஒரே ஒரு கொஷின் மட்டும் பார்க்கலாம். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் an article is doubled, there its loss percentage is converted into equal profit percentage. The loss of the article is அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாஸ்க்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ லாஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா? லாஸுக்கு என்ன ஃபார்முலா? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் இல்லைங்களா? ஓகே, இதுவே வந்து ப்ராஃபிட்டுக்கு என்னது? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா காஸ்ட் ப்ரைஸை வந்து நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? செல்லிங் ப்ரைஸ் வந்து எனக்கு லாஸாக இருக்கும்போது the selling price of an article is double. ஓகேங்களா? there its loss percentage is converted into equal profit percentage. அப்போது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் வந்து டபுள் ஆகுது எப்போனா ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் ஆகும்போது மட்டும்தான். அப்போ இப்போ செல்லிங் ப்ரைஸ் எனக்கு எக்ஸாக தான் இருந்திருக்கு. சரி, இப்போ இப்போ ப்ராஃபிட்டுக்கு போடுவோம். அதே மாதிரி ப்ராஃபிட்டுக்கு போடும்போது எனக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து டபுள் ஆகுது. அப்போ இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோமா? அப்போ இங்கே செல்லிங் ப்ரைஸ் என்னது? 2x, காஸ்ட் ப்ரைஸ் 100. ஓகே, அடுத்தது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லாஸையும் ப்ராஃபிட்டையும் ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ 100 மைனஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 100. அப்போ எனக்கு என்ன வரும்? 3x விச் இஸ் ஈக்குவல் டு 200ன்னு வருமா? அப்போ எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 200/3 வரும். ஓகேங்களா? சரி, இப்போது என்ன கேட்டிருக்காங்க? எனக்கு லாஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு எக்ஸுங்கிறது எனக்கு என்னதுன்னா செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? எனக்கு லாஸ் வேணும். அப்போ லாஸோட ஃபார்முலா என்னது? 100 மைனஸ் எக்ஸு. அப்போது 100 மைனஸ் எக்ஸுங்கிறது என்னது? எனக்கு 200/3. ஸோ 300 மைனஸ் 200/3 which is equal to 100/3. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 83 1/3%. ஸோ இதுதான் எனக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.